கணப்பட்டி ஆஞ்சநேயருடைய சிறப்பு வந்து கிபி 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு புராண வரலாறு இருக்கு. என்னன்னா பஞ்சபாண்டவர் 5 பேர். இந்த பஞ்சபாண்டவர் வந்து இந்த ஏரியாவில் இருக்காங்க. வனவாசத்தில் இருக்கும் போது அப்போ வந்து தண்ணி தவிக்காக பீமைங்கிறவர் தண்ணியை தேடி போகலாம்னு வர்றாரு. வரும்போது ஆஞ்சநேயர் இந்த தண்ணி வரக்கூடிய சுனை பக்கத்தில் படுத்திருக்கும் போது அப்போ இவர் தண்ணி யதார்த்தமாக பார்த்து தண்ணி எடுக்க போகிறாரு. போகும்போது ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல வேணாம், எடுக்க வேணாம் அப்படிங்கிறாரு. இல்லை, நான் தண்ணி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி பீமன் சொல்றாரு. இப்போ 2 பேருக்கும் கடி யுத்தம் நடக்குது. கடி யுத்தம் நடந்தோடனே அதில் ஆஞ்சநேயர் ஜெயிக்கிறாரு. பீமன் தோத்துட்டு தண்ணி எடுக்க முடியாம நேரம் அங்கே போய் அவங்க 3 பேர்கிட்ட சொல்றாரு. அவர் சகோதரர் இந்த மாதிரி அங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர் தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லாம, அவர் யார் அப்படிங்கும்போது ஆஞ்சநேயர், அதாவது வாமனை அப்படின்னு சொல்லி சொல்லாம, அந்த வாமனை வேற யாரும் இல்லை, உன்னோட சகோதரர் அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடடா, எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு. சரி, இப்போ போய் நீ அவர் காலில் மன்னிப்பு கேட்டு நீ வந்து வாங்கிட்டேன்னா உனக்கு தண்ணி கிடச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும், மறுபடியும் வர்றாரு. வந்து அன்னைக்கிட்டே ஆஞ்சநேயர்கிட்டே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு இவர் மன்னிப்பு கொடுத்த பிறகு தண்ணி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்படின்னு கேட்கவும், நான் வந்து இங்கே தான் இருப்பேன், இங்கே சுயம்புவா, அதாவது பூமிக்குள்ள சுயம்புவா நான் எந்திரிக்கேன் சொன்னோடனே சரின்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் இது வந்து ஒரு முன்னாடி ஜமீன்தார் இருக்காங்க பார்த்தீங்களா, கண்டமனோட ஜமீன்தார், இந்த மாதிரி ஜமீன்தார். அந்த ஜமீன்தார் கனவுல வந்து ஆஞ்சநேயர் தோன்றி இந்த மாதிரி தாளம்பூங்கிற ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு கனவுல கண்டுட்டு காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்குது. சரி, தாளம்பூன்னு சொன்னார் கனவுல, போய் பார்ப்போம் இருக்காருன்னு பார்க்கும்போது நேரம் எங்கெங்கேயோ சுற்றி வர்றாரு. வரும்போது இங்கே தான் தாளம்பூ மரம் இருந்திருக்கு. எல்லா குடியாலெல்லாம் கூட்டு வந்து தோண்ட சொல்கிறாரு. தோண்டி பார்க்கும்போது கல் இருக்குது உள்ள. கல் இருந்தோடனே அப்போ கனவுல பார்த்தது இதே தான், நீங்கள் நல்லா தோண்டுங்க, அந்த கல்லை வெளியில் எடுக்குங்க அப்படின்னு தோண்டி பார்க்குறா. கல் எடுக்கவே முடியல. கடைசியில் எவ்வளவு ஆழத்தில் போதுன்னே தெரியாமல் இருக்கும். ஓ, அது ஆஞ்சநேயர் இதே தான் அப்படின்னு சொல்லி அப்போ உருவானதான் அந்த கோயில். இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து ராமநவமி, ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள், அனுமன் ஜெயந்தி, அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி நாள்களில் நிறையா கூட்டங்கள் வருவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். மற்ற பரிகாரங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் இருக்கு. ரொம்ப ஆழமாக இருக்கும், தூக்க முடியாது. ஏன்னா சுயம்புவா வர்றாரு. மற்ற இடங்களில் வந்து சிலை வடிவம் செஞ்சு வைக்கிறது. சுயம்புவா எங்கெங்கே தெய்வங்கள் உருவாகிருக்கோ அங்கே பூராமே எடுக்க முடியாது.